மகாராஷ்டிரா துணை முதல்வர் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. மகாராஷ்டிராவின் வாராமிதி பகுதியில் தரையிறங்கும் போது விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. பாராமிதி பகுதியில் தரையிறங்கும் போது விமானம் விபத்திற்குள்ளாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். துணை முதல்வரின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? அது பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? விமானத்தில் எவ்வளவு பேர் வரை பயணித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது? மேலும் தகவல்களை சொல்லுங்க. மகாராஷ்டிரா துணை முதல்வரும் என்சிபி கட்சியின் தலைவருமான 66 வயது மிக்க அஜித் பவார் பயணித்த அந்த தனி விமானம், இது தனி விமானம் என்றதாக பார்க்கப்படுகிறது. அவர் இன்று பாராமதியில் நடைபெற்றுள்ள அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை அங்கு சென்றிருந்தார். அப்போது அந்த விமானம் தரையிறங்கும் போது திடீரென தீப்பிடித்து அந்த விமானம் என்பது முழுவதுமாக எரிந்துள்ளது. இருப்பினும் அதில் பயணித்தவர்கள் தற்போது அனைவரையும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அவருடைய நிலைமை என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும், இருப்பினும் அந்த விமானம் முழுவதுமாக எரிந்துள்ளதால் முற்றிலுமாக இந்த விவரம் என்பது முழுவதாக அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. இருப்பினும் அதில் பயணம் செய்தவர்கள் அவ்வளவு அதிர்ஷ்டவசமாக தப்பிக்க வாய்ப்பில்லை என்ற விவரமே தற்போது வெளியாகியுள்ளது. இருப்பினும் அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அந்த இருந்தவர்கள் அனைவரையும் தற்போது சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருப்பதாகவும், அந்த பகுதியில் முழுவதுமாக தற்போது தீயணைப்பு படையினர் அந்த விமானம் எரிந்த பகுதியில் முகாமிட்டு அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதி முழுவதுமே தற்போது புகை மண்டலமாக காட்சியளிப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்பது தெரிவிக்கிறது. கள நிலவரம் எப்படி இருக்குது வெங்கடேசன்? களத்துல யார் யார் மீட்பு பணியிலெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? அது பற்றி விவரங்களை சொல்லுங்க. முழுவதுமாக அந்த பயணம், அங்க ஒரு பயணம் செய்த அந்த விமானம் என்பது தரையிறங்கும் போது இன்று 4 முக்கியமாக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க அவர் திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் அந்த விமானம் என்பது திடீரென தரையிறங்கும் போது அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேதியிடம் என்ற விவரம் தற்போது வெளியாகவில்லை. இருப்பினும் அந்த விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தால் தீப்பிடித்து தற்போது முழுவதுமாக அந்த விமானம் என்பது எரிந்த நிலையில் காணப்படுகிறது. அதில் பயணம் செய்தவர்கள் அனைவருக்கும் காயம் ஏற்பட்டு படுகாயம் ஏற்பட்டு தற்போது அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்று இருப்பதை பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அவர்களுடைய நிலைமை என்பது மிக கவலைக்கிடமாகவே இருப்பதாகவும், இருப்பினும் அவர்களது நிலை குறித்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது இதுவரை வெளியாகவில்லை. உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருப்பதாக ஒரு தகவல் என்பதும் கிடைத்துள்ளது. விமானம் விபத்துகளாகி இருக்கும் நிலையில் இதற்கான முதல் காரணம் என்னவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெங்கடேசன்? முழுவதுமாக இதுவரை அது குறித்த தொழில்நுட்ப கோளாறா அல்லது விமானத்தில் வேறு ஏதேனும் தரையிறங்கும் போது ஏற்பட்ட சிக்கலா என்பது குறித்த தகவல், அதிகாரப்பூர்வ தகவல் விமானத்துறை இயக்ககம் சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இது தனி விமானம் என்பதால் அங்கு தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்து மிக இன்று காலையிலேயே அந்த என்சிபி கட்சியினருக்கு மிக அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக மட்டும் பார்க்கப்படுகிறது. 66 வயது மிக்க அந்த துணை முதல்வர் அஜித் பவார் தற்போது மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவே அந்த தகவல் என்பது வந்துள்ளது. முற்றிலுமாக அந்த விமானம் எரிந்த நிலையில் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கப்பட்டு அந்த பகுதியில் தற்போது மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இவர்கள் காயமடைந்தவர்கள் நிலை குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.